எம்மாடியோ நிலா மனசுக்குள்ளே காதல் இவ்வளோ வச்சுருக்காங்களா சோழனை பற்றின நினப்பு அப்படிங்கிறதுக்கான ப்ரிடிக்ஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பொண்ணான கையில் கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிலா என்னம்மா துடிக்கிறாங்க அப்படியே அட்டா. நேற்று கூட ப்ரொமோவில் லைட்டாக காமிச்சாங்க. இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதும் அழகுங்க. அப்படியே சோழனை வந்து பார்க்குறதும் அப்படியே அந்த கோபத்தையும் அந்த தாபத்தையும் சொல்லுவாங்க இல்லையா, பாசம் காதல் எல்லாத்தையும் ஒரு சேர நிலா முகத்தில் காமிக்கிறாங்க. அள்ளிட்டு போகுதுன்னு சொல்லலாம். பணத்தை கொடுத்துட்டு கெஞ்சுறதும் பாவம் சோழன் எனக்காகத்தான் அப்படி பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அந்த ஓனரையும் கூட்டிகிட்டு வந்து கேஸை வாபஸ் வாங்குறாங்க. உள்ளுக்குள்ள அப்படியே என்ன பண்ணுன்னு தெரியாமல் வாயை திறந்து பேச முடியாமல் அப்படியே வாயை மூடிக்கிட்டு நிற்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியலை, ஏன்னா திருடிட்டமேங்கிற ஒரு வேதனை. அப்படியே உள்ளுக்கு பனியனை கழட்டிட்டு சட்டையை கழட்டிட்டு பனியனோட நிற்கிறாரு. அட்டி நொங்கி எடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சட்டையை கொடுக்குறாங்க, இந்தா இனிமேல் அது ஒழுங்காக இருந்துக்கோ, அவன் நல்லா வேண்டாம் சார், என்னமோ தெரில என் அதில் கையை வச்சுட்டான் அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. வந்த கையோட சேரனையும் அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க சார், பரவாயில்ல விடியா, உன் தம்பியை பற்றி எனக்கு தெரியும், என்ன ஏன் அப்படி பண்ணான்னு தான் தெரியலை அப்படிங்கல. எல்லாம் என் தம்பி பொண்டாட்டிக்காக தான் பண்ணிட்டான். பரவாயில்லையே, தம்பி பொண்டாட்டிக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கானா, அதுக்கு உழைச்சி பண்ணணும். சரி இங்கே பார், இனிமே அப்படிங்கல, நான் இனிமேல் என் தம்பி எங்கள் வேலைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்ல அப்படியே சோழன் நிலாம் பார்க்குறாங்க. அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சோழா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் என்னங்க பண்ணுவேன், ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களே, என்னால் தாங்க முடியல தெரியுமா, என் மனசு உங்களுக்காக ஏதாவது எதோ ஒரு கெட்டது நடந்தாலும் என்னால் தாங்க முடியலை. நான் உங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நான் நல்லா ஜெயிக்க வச்சுட்டு இருக்கணும், உங்களை சிரிக்க வச்சுட்டு இருக்கணும், இதுதான் என்னோட ஆசை. ஆனால் இப்படி மாட்டுவேன் நான் நினைக்கல. வெளியில் எங்கிட்டாவது யார்ட்டாவது கடனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் எடுத்தேன். ஆனால் ஒரே நல்ல மாட்டுவேன் நான் நினைக்கல நீலா அப்படின்னு அழுகுறாங்க. ஏங்க எனக்குன்னா இப்படி ஒன்றுன்னா துடிச்சு போகிறீங்க. எங்கள் அப்பா அம்மா கூட என் ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சதே இல்லைங்க. என் ஆசையை சொல்லியிருந்தேன், சொல்லியும் அவங்க கேட்காம இன்னொருத்தனை கட்டி வைக்க பார்த்தாங்க. நான் எப்படி ஆசைப்பட்டேன்னா எப்படி போனால் என்னன்னு அவங்க நினச்சாங்க. அவ்வளோ சொத்து சோத்தோடு இருக்கிறவங்க நினச்சிருந்தா என் ஆசையை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அப்படி அவங்க செய்யலை. அதை விட உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் என் ஆசையை என் மனசு கஷ்டப்படுறதை புரிஞ்சுட்டு திருடியாவது என் ஆசையை நிறைவேற்றணும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன் சோழா, ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லல அப்படியே கட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும். அவ்வளோ ஒரு சந்தோஷமான கண்கொள்ளா காட்சின்னு தாங்க சொல்லணும். இதைத்தானே எதிர்பார்த்தோம் எல்லாரும். நிலா எப்போவுமே அப்படி தானேங்க, அடிக்கிற மாதிரி அடிக்கும், அணைக்கிற மாதிரி அணைக்கும், அப்புறம் அடிச்சுட்டு போயிடும். எல்லாரும் அடிக்கிற கையை அணைக்கும்பாங்க. இந்த பிள்ளை எப்போ பாருங்க அணைக்கிற மாதிரி அடிச்சுட்டு தானே போகும். அப்படி தானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாலிங்க. ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ளே காதலை ரெண்டு பேரையும் வெளிப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை சொல்லித்தானே தீரணும், சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட எல்லாத்துலேயும் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்படியே ஆடி போகிறாங்க. ஏன் சோழா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பாண்டி கத்துறாரு. நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கல. அப்படியே நடேசன் வந்து சரி விடுங்க, இப்போ என்ன நடந்து போச்சு, ஏன்டா நேர்மையாக நடந்துக்க மாட்டேன் தெரியாதாடா உனக்கு, நடந்துக்க மாட்டியா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி வந்து அப்பா விடுப்பா, அவன் யாருக்கா பண்ணா, எல்லாம் இவங்களுக்காக தானே, நிலா அன்னிக்காக எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லல எல்லாரும் பார்க்குறாங்க. பல்லவனும் அதே மாதிரி தான், அண்ணன் மேலே எந்த தப்பும் இல்லை, கையை வச்சுட்டாரு, என்ன பண்ணுறது, பாசத்துக்காக காதலுக்காக பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. சேர் நடந்துட்டு இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. அந்த நிமிஷத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனே அப்படின்னு அழுகுறாங்க. எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வானதி வந்துடுது. இவ்வளோ நடந்திருக்கா, அடுத்தவங்க வீட்டு கல்லால் கை வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படின்னு வானதி கத்த ஆரம்பிக்க, ஏய் நீ ஏன் நீங்கள் வந்த போடி அப்படிங்கிறாங்களா. பாண்டி அப்படி சொன்னோன்னே என்ன எப்போ பாரு என்னை விரட்டிகிட்டே இருக்க, உன் வீட்டில் நடக்கிற ஊழல் எனக்கு தெரிஞ்சு போயிருனா, என்னடி ஓ வீடு என் வீடு பிரித்து பேசுகிற அப்படிங்களா. ஆமாம், என்ன அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இதோ இந்த சோழன் ப்ரோ என்னை எப்படிலாம் பேசினாரு, இந்த குடும்பத்துக்கு செட் ஆகாதுடா இவளை கழட்டி விட்றா எம்படி பேசுனீங்க பார்த்தீங்களா, ஆண்டவன் வச்சுட்டானா ஆப்பு அப்படிங்கிற நிலா கோங்கோமாக வருது. போதுமானதை நிறுத்துங்க, இப்போ என்ன பண்ணிட்டாரு, உங்கள் வீட்டிலேருந்து எதுவும் கையை வச்சாரா, இல்லை பேசாமல் வாய் மூடிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் கையை வச்சானா, யார் வீட்டில் கையை வச்சானா, ஹலோ என்ன நினச்சிட்ருக்கீங்க, திருட்டு தான், அதனால தானே நொங்கி எடுத்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அப்படி சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துட்டோம்ல விடுங்க, கேட்டாங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு வந்தாச்சு, என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க. டுபாக்கூர் கல்யாணத்துக்கே இன்னும் ஒரிஜினல் கல்யாணம் இருந்தால் தாங்கி பிடிவீங்க போல இருக்கே, இன்னைக்கு இருந்து நாளைக்கு ஓடி போகிறவளுக்கு எவ்வளோ இதாக பாரு அப்படின்னு திரும்பி சொல்ல. வானதி அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, என்னங்க பண்ணுவீங்க நீங்கள் டுபாக்கூர் கல்யாணம் தான், இவர் மேலே உங்களுக்கு எதுவுமே இல்லை, அப்புறம் என்னத்துக்காக காசை கொடுக்கறது மாதிரியும் அப்படியே பண்ணுறது மாதிரியும் நடிச்சு எல்லாரையும் உங்கள் கைக்கில் வச்சுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வருது. எல்லாருமே வானதியை அடிக்க போகிற மாதிரி கத்துறாங்க. என்ன பாண்டி எல்லாரும் என்ன கத்துறாங்க, பேசாமல் இருக்க. ஆமாம் வானதி நீ பேசுறது அப்படி இருக்குது, அப்புறம் கத்தாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ பேசுவடி, ஏன்னா உனக்கு எல்லாம் இவங்க தானே முக்கியம், நான் உனக்கு முக்கியம் இல்லை. இங்கே பாரு பாண்டி, கடைசி வரைக்கும் உனக்கு இருக்க போகிறது நான் தான், ஆனால் அதை விட்டுட்டு நீ இவங்களுக்காக பேசுறியா அப்படிங்கிறாங்க. வானதி வாயை மூடு, நீ வா வெளியில் போ, நீ ஏன் இங்கே வந்த
நான் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்ப்பேன். இவர் என்ன பெரிய யோக்கியமா என்னை எம்படி திட்டினாரு, இப்போ திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, ஏய் வரியா இல்லையா அப்படிங்கிறாங்க. முடியாதுங்க. என்ன ப்ரோ இப்படி இல்லாம களவான்ட்டு போயிட்டு வருவீங்க, களவாணி திருடுறாங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் பேசுறதுக்கு லாய்க்கே இல்லை. இந்த அம்மா ஓடி வந்தது, இந்த ஆள் திருட்டு, இவங்க 2 பேரும் நம்மளை பேசுகிறாங்க. நான் வேணான்னு சொன்னாங்கல்ல, டுபாக்கூர் கல்யாணம் அப்படின்னு சொன்ன ஃபேக் கல்யாணம் சொல்ல, ஏய் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிலா வேகமாக ரூம்குள்ளே போகிறாங்க. நிலா அப்படின்னு எல்லாரும் போக, நில்லுங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. எங்கே போகிறா நிலா அப்படிங்கிற வானதி பார்க்குது. என்ன நம்ம பேசிட்டோம்னு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்க போகிறாங்களா, எப்படி போனால் நமக்கு என்ன, நமக்கு தேவை நம்ம அந்த வீட்டுக்கு வரையில நம்மளை மட்டும்தான் எல்லாரும் நினைக்கணும். வானதி நம்மளை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும். அதுதாங்க இந்த பிள்ளை மைண்ட் வாய்ஸில் ஓடுது. உள்ளுக்கு போன நிலா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வேகமாக பெட்டியை திறக்கிறாங்க. திறந்துட்டு அந்த தாலியை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. இந்த வந்துட்டல்ல அப்படின்னு கதவை திறந்தோன்னே வானதி பேச, ஏய் சும்மா இருடி, வாயை வச்சுக்கிட்டு நொய்யின்னு நீ ஏன் வாயை அடக்கு, அவங்கெல்லாம் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க பாரு. ஒருத்தர் வீட்டில் போய் நம்பிக்கையான, அது ஓனர் வீட்டில் கையை வச்சுட்டு வந்திருக்கான், அவனை விட்டுட்டீங்க, என்னை திட்டுங்க. நீ பாரு பாண்டி, ஓமிட்டுதில் வேலை பார்க்குறானே, அவன் எடுத்துகிட்டு போனால் நீ சும்மா விடுவியா என்ன, ஏய் வாயை மூடியா இல்லையா அப்படின்னு நடக்கிறாங்க. அதுக்குள்ள நிலா வெளில வந்துடுறாங்க. என்னாச்சு என்ன நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, நடேசன் பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற சோழனுக்கு ஒரு மாதிரியா பார்க்குறாரு. என்ன பெட்டி படிக்க எதுவும் தூக்கிட்டு வந்திருக்காளான்னு கையை பார்த்தா கையில் பெட்டி இல்லை. நம்மளை விட்டு போயிடுவாளா, ஸ்டேஷனில் நம்மளை நல்லா தானே கொஞ்சம் நான் தாங்கினா, நம்மளை விட்டு போக மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல. என்ன நிலா அப்படிங்கிறாரு சோழன். எல்லாரும் முன்னாடியும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நம்ம நிலா கையை அப்படியே திறக்கிறாங்க. சோழா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு தாலி எடுத்து காமிக்கிறாங்க. என்னது அப்படிங்கல, இந்தா சோழா கையில் பிடிங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. நடேசன் பார்க்குறாரு. என்னம்மா நிலா, என்ன நீ ஆளுக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, வானதி என்ன அப்போ கழுத்தில் தாலி கூட இல்லையா, அப்போ தாலியை கழட்டி வச்சுட்டு தான் திர்றாளா, அப்போ இதுவும் ஃபேக்கா தூ அப்படிங்கிற மாதிரி பார்க்க, சோழா கையில் பிடிங்க அப்படிங்கல கையில் அப்படியே வைக்கிறாங்க. பிடிக்கிறாரு, வாங்குறாரு. என்னம்மா அப்படிங்கல பார்க்குறாங்களா. டக்குன்னு இங்கே சாமி ஃபோட்டோவில் இருக்க 2 பூவை எடுத்துகிட்டு வராங்க. எல்லார் கையிலையும் கொடுக்குறாங்க. வானதிட்டையும் கையில் வச்சு திணிக்கிறாங்க. பூடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிமிஷம் இப்போலேருந்து என் மனசு முழுக்க, இப்போ இல்லை சோழா, என் மனசில் நீங்கள் எப்போவோ இடம் பிடிச்சிட்டீங்க. உங்கள் மனசில் பார்த்த அன்னைக்கு என்ன பிடிச்சி போச்சு, அன்னையிலேருந்து என்னை பிடிச்சதுனால தான் எனக்கா எல்லாம் பண்ணுறீங்க, அது எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எனக்குன்னு காதல் வந்தது எப்போவும் வந்துருச்சு. இருந்தாலும் உங்களை ஒரு நல்ல முழுசாக ஒரு பொறுப்பானவளை ஆளாக்கணுமே நான் நினச்சி கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். அது தப்பு. இனிமேல் உன் கூட இருந்து உங்களுக்காக நான் துணை நின்று உங்களை நான் முன்னுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற நினைப்பு இப்போ வந்துருச்சு. எனக்காக எப்போ ஒரு திருடு போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க சோழன். இனிமேல் நம்ம ஃபேக்கு கல்யாணமாக இருக்கக்கூடாது. நான் டைவர்ஸ் கேஸை நான் இப்போ வர்ற வழியில் நான் வாபஸ் வாங்க சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் நானும் ஒரிஜினல் புருஷன், யார் வாய்க்கும் அவள் போட்டால் தான் இருக்க வேணாம். டைவர்ஸ் வேணாம், ஒன்று வேணாம். நான் கடைசி வரைக்கும் உங்களுக்காக துணை நிற்பேன் சோழா. எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்ய துணிஞ்ச உங்களை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. உங்களை விட எனக்கு தேவையில்லை வேறு யாரும். நீங்கள் எனக்கு போதும், நான் உங்களுக்கு போதும். இந்த வீட்டில் இருக்கவங்கள நான் பார்த்துக்கிருவேன். கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றா வாழணும் சோழா. இந்தாங்க மனசில் நினச்சிட்டு கடவுளை நினச்சிட்டு தாலியை கட்டுங்க அப்படிங்கிறாங்களா. தாலியை நினச்சிட்டு கடவுளை நினச்சிட்டு தாலி கட்டணுமா, என்ன நீலா சொல்கிறீங்க? ஆமாம், ஏன் தாலி கட்டலையா அப்படிங்கல வானதி பார்க்குது. சோழனுக்கு ப்ரோவுக்கு பிடிக்கல போல இருக்கே தாலி கட்டுறதுக்கு அப்படின்னு எகத்தாலமா பாண்டிய பார்த்தியா தாலி ஏன் கட்டணும்னு கேட்குறாரு. ஏய் சும்மா இருடி அப்படிங்கிறாங்க. நீ என்ன அடக்கு அப்படிங்கல சோழன் பார்க்குறாரு. என்ன நீலா, சாமியை நான் ஏன் நினச்சிட்டு தாலி கட்டணும், சாமியை என்னை வந்து காப்பாற்றுச்சு, நான் சாமியை நினைக்க மாட்டேன், நீ தான் எனக்கு சாமி, ஒன்றை நினச்சிட்டு நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டுறாரு கெத்தா. அப்போ பார்த்து பாண்டி வானதியை பார்க்க அப்படியே மூக்கோட விட்டு தொங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குனியுது. பார்த்துட்டில்ல எங்கள் அண்ணனா, நீ இனிமேல் ஃபேக் இல்லடி, ரியல் கல்யாணம், நீ இன்னும் வரவே இல்லை, இப்போ உன்னை விட அவங்க கல்யாணம் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல, அட பாவி நம்மளை விட உனக்கு அவங்க முக்கியமா, என்னடி எல்லாரும் முக்கியம் என்னடி அப்படிங்கிறாரு. இங்கே தாலியை கட்டுறாங்க. நடேசன் சந்தோஷமாக அப்படியே பூவை போடுறாங்க. எல்லாருமே அப்படியே கட்டிக்கலாமாங்க அப்படின்னு கேட்டுட்டு கட்டிக்க சொல்ல, நான் இவ்வளோ நேரம் பாடம் எடுத்தேன், மறுபடியும் விடிய கதை கேட்டு, ஐயோ வேணாம், நீங்கள் எனக்கு பொண்டாட்டி தான், நான் உங்களுக்கு புருஷன் தான், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கல பார்த்தியா. தாலியை கட்டிட்டு மறுபடியும் கொக்கி போடுறா அப்படின்னு வானதி பாண்டியை பார்க்க, என்ன நிலா நீங்கள் வாங்க, நீ ஏன் பேசுகிறீங்க, நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புரிச்சேன், வா போ நீனே கூப்பிடுங்க சோழன் அப்படின்னு சொல்ல, அப்படியே நிலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டிக்கிறாங்க. ஐ லவ் யூ சோழான்னு 2 பேரும் மாறி சொல்லிக்கிறாங்க. வானதி மூஞ்சில் அப்படியே கறி மூஞ்சி பூரா கறி அப்படி போய் நிற்கிதுங்க. எப்படி இருக்குது, இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.